இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறது இப்படி தான். 4 வெங்காயம் 2 தக்காளி. நாங்கள் 3 பேருக்கு தான் சமைக்கிறோம். அதுதான் 4 வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துன்னுக்கிறேன். கழுவிட்டு தான் கட் பண்ணி நிற்கிறேன். 2 தக்காளி கழுவி அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி நிற்கிறேன். 2 தக்காளி நாட்டு தக்காளி தான். நல்லா கை வச்சு புளிஞ்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன். நீங்கள் நல்லா இந்த தக்காளி ரசத்துக்கு புளிகிறோம்ல அந்த மாதிரி நல்லா கை வச்சு புளிஞ்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சிக்கன் மசாலா பூஸ்ட்டில் மிளகாத்தூள், அது பூஸ்ட் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறது? மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். அது கடாயை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கோல்ட் வின்னர் தான், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கோல்டு கலர் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா, அதாவது கோல்டு கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா புளிஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். நான் அப்படியே கட் பண்ணி போட்டேன். நீங்கள் நல்லா கை வச்சு புளிஞ்சு போடுங்க. அப்புறமா இந்த 10 ரூபா பேக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஃபுல் பேக்கெட், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன். இதுவும் மிளகாத்தூள் கூட வீட்டில் அரைச்சது தான். சிக்கன் மசாலாவும் வீட்டில் அரைச்சதுன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் 10 ரூபா பேக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு பாதி பேக்கெட் போட்டால் போதும். வீட்டில் அரைச்சதுன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது 10 ரூபா பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் பாதி பேக்கெட் போட்டிருக்கிறேன். ஸ்பூன் வச்சு மெஷர்மெண்ட் பார்க்கல நான். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை. மிளகாத்தூள் தான் டீஸ்பூனில் போட்டது. போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லாமே கலக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து வரணும். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுனாலும் கட்டியாக, அதாவது கிரேவி டைப்புக்கு வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும், ஒரு டம்ளர் அளவுக்கு. இல்லை சாதத்தோடு சாப்பிட்றோம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் ஒயிட் ரைஸோடு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள், அதனால தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றியாச்சு. எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரும் குழம்பு. நல்லா கொதித்து வரும்போது முட்டை உடைச்சி ஊற்றணும். நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு இப்போ செய்யணும், டேஸ்ட்டாகவும் வேணும் அப்படின்றபோது நீங்கள் இந்த முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ கருவேப்பிலை, அதாவது கழுவிட்டு வீட்டிலே அப்படியே நிழல்லே காய வச்சுருக்குறது. அப்படியே நம்ம வாங்கிட்டு ஃப்ரிட்ஜிலலாம் அப்படியே ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதிரி கருப்பாக ஆயிடுது. அங்கங்கே ஒரு இலை கருவேப்பிலை கழுவிட்டு ஒரு காட்டன் துணி மேலே காய வச்சு எடுத்துட்டோன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும். அந்த ஃப்ளேவர் மாறாது. கொத்தமல்லியும் கழுவிட்டு கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடித்து ஊற்றிட்டு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது அந்த குழம்பு அதிகமாக இருக்கிறதுனால, தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஸ்டவ் சிம்மில் வைக்கல. அங்கேயே பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சு கிரேவி டைப் வேணும்னும் போது சிம்மில் வச்சு தான் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றணும். அப்படியே ஸ்டவ் ஃப்ளேம் அதிகமாக வச்சு ஊற்றுனீங்கன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், ஒரு 2 செகண்டு தான், ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்புறமா லைட்டாக எப்படின்னா அப்படி போட்டு கிளறிடாமல் பொறுமையாக எடுத்து விடுங்க. சும்மா லைட்டாக கீழேருந்து இப்படி லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் செம்ம ஃபேவரட் இது.
சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணிடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு எல்லாம் கிரேவி மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். என் பையன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம். பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். சிம்பிள் தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். செம்மையாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம். சாதம் ஒரு சைடு வச்சுட்டு இந்த பக்கம் குழம்பு செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். நல்லா இருக்குன்னு